சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னை முதலில் மன்னித்து விட. எதற்காக என்று நான் தெளிவாக சொல்கிறேன். காதில் வாங்கிக்கொள். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கேட்க பழகு. புரிகிறதா? நான் சொல்லும் விஷயத்தை தெளிவாக கேள். உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாக மிக மிக தவறான சில விஷயம்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதுக்குள் ஏகப்பட்ட பயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நான் தானே வழிவகுத்தேன். அதனால்தான் இதற்கு நான் வழிவிடாமல் இருந்தேன் என்றால் எப்படி உன்னுடைய மனதுக்குள் குழப்பங்கள் வந்திருக்கும் சொல். சில தேவையில்லாத குழப்பங்களையும் காயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் வர அனுமதித்து விட்டேன். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில கர்ம வினைகள் தான். சில நீ முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தான். எதுவாக இருந்தாலும் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். அது அனைத்துமே முடிந்து விட்டது. இதற்கு மேல் நடக்கப் போவதை மட்டுமே யோசிப்போமே. இதற்கு முன்பு நடந்தது அனைத்தையுமே மறந்துவிடு. அதுதான் நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறது. எல்லாவற்றையும் மறந்துவிடு. தேவையில்லாத சிந்தனைகள் இனி உனக்கு வேண்டாம். இனி நீ எதை தெரியுமா சிந்திக்கவும் வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல நிகழ்வுகள் நடக்க உள்ளது. இப்பொழுது நான் சொல்வதை புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் நான் சொல்ல வருவதற்கு முன்பு பயமே வேண்டாம். என்னை நீ மன்னித்துதான் ஆக வேண்டும். இனி நான் நல்லதுதானே உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள், இது அனைத்தையுமே நீ தாண்டி விட்டாய். இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சந்தோஷம் வரப்போகிறது என்று மட்டும் பார். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத சில நல்ல நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில் நான் சேர்க்கத்தான் போகிறேன். இதற்கு முன்பு கஷ்டங்கள், வாழ்க்கையில் நஷ்டங்கள், இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து கண்ணீரை மட்டுமே சிந்திக்கொண்டு இருந்தாய். தங்கமே, என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உன் மனம் எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து குவியும். சிலர் வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம், ரொம்ப ரொம்ப அடி மட்டத்தில் இருப்பார்கள். திடீரென்று அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக வரும். அது போலதான் உன் வாழ்க்கையிலும் இனி அதிர்ஷ்டங்கள் மட்டுமே நடக்க உள்ளது. கண்ணீரை தூக்கி எறி. சந்தோஷத்தை மட்டுமே மனதுக்குள் வைத்துக்கொள். அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எப்பொழுதுமே நான் இருப்பேன் என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். இந்த சாயான நான் உனக்கு எல்லாவற்றிலும் துணையாகவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.